அநேகர் முந்தினோர் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று. ஏன் இதை இப்படி சொல்கிறாட்டா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறதை இதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுவார், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இந்த 24 வசனத்தில் இது அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் தான் ஆண்டவர்கிட்ட சில காரியங்கள் எல்லாம் கேட்குறாரு. அது எல்லாத்தையும் நான் கை கொள்ளினேன், கற்பனைகளை கை கொள்ளினேன், எல்லாம் செய்கிறேன் அப்படின்பார். அப்போ அவர் சொல்லுவார், நீ பூர்ண சர்க்குணனாக இருக்க விரும்பினா போய் உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் ஒரு அழைப்பை ஒரு ஐஸ்வர்யவானுக்கு சொல்லுவார். ஏன்னா ஐஸ்வர்யவான் தன்னை காண்பித்து கொள்ள விரும்பும் பொழுது ஆண்டவர் அப்படி சொல்றார், உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா அப்படின்றார். இப்போ இது ஆண்டவர் சொல்லுவார், எல்லா கட்டளைகள் கற்பனைகள்லாம் அவங்க சொல்லுவார், உன் தாய் தகவனை கனம் பண்ணு, இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் என் சிறு வயதுலேருந்தே செஞ்சுட்டு வர்றேன். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்வார், எல்லாத்தையும் விட்டுவிட்டது ஏழைகளை கொடுத்து விட்டு என்ன பின்பற்றி வா அப்படின் போது மிகுந்த துக்கத்தோடு ஆண்டவரை விட்டு அவன் கடந்து போவான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்தவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவார், ஐஸ்வர்யான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது மிகவும் அரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சீசர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அப்பொழுது பேதுரு கேட்பார், ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே அப்போ யார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? 26 வாசிக்கும்போது இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லிட்டு, அப்போதான் பேதுரு கேட்கிறாரு, எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அங்கே சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் அதில் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் 28ஆம் வசனம் சொல்வார், அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறதாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான் என்று சொல்லிவிட்டார். இப்போ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுவான் என்று சொல்லுகிற காரியத்தில் இங்கே நாம் பார்க்க முடியும். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் என்று சொன்னால், முதல்ல அதாவது ஆண்டவருக்கு முன்பாக பயங்கரமாக இருக்கிறவங்களை போல காணப்பட்டு பயங்கரமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை போல ஒருவேளை காணப்படலாம், ஆனால் அவர்களை அங்கே பார்க்க முடியாமல் போகலாம். ஒருவேளை பார்க்கறதுக்கு இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை, இவங்க ஆசீர்வாதமாகவே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில சிலர் காணப்படலாம். ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் ஆண்டவரோடு கூட அங்கே பந்தி இருக்கிறதை பார்க்க முடியும். இவங்க தான் முதல்ல விசுவாசத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்க விசுவாசத்துக்குள்ள வந்த மாதிரியே தெரியாது, அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டது போலவே தெரியாது. ஆனால் அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிச்சுவாங்க. ஆனால் இவர்கள் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். அதை இயேசு சொல்லுகிறார், அவர்கள் பரிசேயரும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னாடி வந்து பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு சொல்லுவார், முதல்ல தங்களை நீதிமான்களை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்களாக கூட காணப்படலாம். ஆகவே முதலாவது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கைவிடப்படலாம். முந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள்.
ஒருவேளை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கைவிடப்பட்டவர்களாக காணப்படலாம். ஆண்டவரால் கைவிடப்பட்டவர்களைப் போல காணப்படுகிறவர்கள் அங்கே தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்த உலகத்திலே பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜீவ காலமெல்லாம் அந்த இடத்துல சந்தோஷத்தோடு வாழக்கூடிய நித்திய ஜீவனுக்குள் ஆண்டவரோடு கூட இருக்கிறதை பார்க்கலாம். முந்தினோர் என்று சொல்லும் பொழுது எங்களுக்குரியது என்று சொல்லக்கூடியவர்கள் அதை இழந்தவர்களாக, அதைத்தான் ஆண்டவர் சொல்வார், ராஜ்யத்தின் புத்தராகி நீங்கள் புறம்பே இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கும் கூட நாம் வெறும் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, நம்முடைய செயலினாலும் ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருப்போம். அநேகர் வெறும் வார்த்தையினாலும் மாத்திரம் செருகர்களாக காணப்படுவார்கள். செயல்பாடுகளில் ஒன்றுமே இருக்காது. அப்படி அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ நம்ம இந்த உலக பிரகாரமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த உலகத்திலே காண்பித்துக் கொள்வதற்காக அல்ல, வீண் புகழுக்காக, வீண் பெருமைக்காக நாங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நாங்கள் தான் பிளஸ்டாக இருக்கிறோம், நாங்கள் தான் ஆண்டவர் எங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லுவதற்காக அல்ல, ஆண்டவரையே நாம் காண்பிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பாடுகள், உபத்திரவங்கள், இழப்புகள், நெருக்கங்கள் பல இருந்தும் அவரை விட்டு பின்வாங்காத இருதயம், அவரை விட்டு தூரம் போகாத இருதயத்தை உடையவர்களாக அவருக்காக வைராக்கியம் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்காக தியாகத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம், எங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய ராஜ்யத்திலே காணப்படாமல் போகலாம். ஆகவே தான் அதை சொல்கிறார், முந்தினோர் பிந்தினோராயும். அவர்கள் முன்னாடி ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா காணப்பட்டது போல காணப்படலாம். எல்லாருடைய கண்களுக்கும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார் என்று சொல்லப்படலாம். ஆனால் அவர்கள் ஒருவேளை கைவிடப்பட்டவர்களாக காணப்படலாம். அங்கே பிந்தினோராய் அவர்கள் காணப்படலாம். பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். இவங்க ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிக்கலன்னு சொல்லப்படுறவங்க, அல்லது இவங்களோட பாவம் என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கல அப்படின்னு கூட சொல்லப்படலாம். அல்லது அவர்களை பார்ப்பதற்கு பரிசுத்தவான்களை போல காணப்படாமல் கூட இருக்கலாம். அவர்கள் மறைமுகமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் முந்தினோராய் இருப்பார்கள். பிந்தினோர் அநேகர் முந்தினோராய் இருப்பார்கள். ஆகவே நாம் முந்தினவர்களாய் இருந்து பிந்தினவர்களாய் போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருப்போம். நாம் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாய் நாம் இருப்போம். இந்த உலகத்திற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன, நான் உங்களை உலகத்திலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லாரை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் தேவனை சார்ந்தவர்களாய் இராமல் நாம் அந்த உன்னதத்தை சுதந்திரித்துக் கொள்வர்களாய் இருக்க ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் விட்டு கொடுப்போம். அவருடைய வருகையிலே காணப்படும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். நாம் முந்தினவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் பல பரம்பரையாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் இயேசுடைய வருகையிலே கைவிடப்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு நாம் எப்பொழுதும் விழித்திருப்போம். மற்றவர்களை நாம் அற்பமாய் எண்ணி இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி நினைத்து அற்பமாய் எண்ணி நமக்குரிய சுதந்திரத்தை நாம் இழந்து போகாமல் நாம் முந்தினோராய் இருந்து பிந்தினோராய் மாறாமல் அவருடைய வருகையிலே காணப்படுவர்களாய் இருக்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக.